தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. என் பேர் ஆபிதாங்க. நான் பிரியாணி கடை போட்டிருக்கேன். உடையாம்பலத்தில் ஸ்கூலுக்கிட்ட போட்டிருக்கேங்க. கணபதி உடையாம்பாளையங்க. பாலசுப்ரமணியங்கிறவர் பிஜேபியில் இருக்கார். நாங்கள் பிரியாணி போட்டதுக்கு ஃபஸ்ட்டு நாள் கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஆரம்பித்தோம் அந்த தொழில். நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. நீ யார் கேட்டு பீஃபு போட்ட, இங்கே பீஃபெல்லாம் போடக்கூடாது, யார் கேட்டு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி தான் போட்டிருக்கோன்னு சொன்னப்போ மிரட்டிட்டு போனாங்க. நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பர்மிஷன் கேட்டாச்சுன்னு சொன்னாங்காட்டி அவர் போயிட்டார். அதுக்கு அடுத்த நாள் 5ஆம் தேதி வந்தார். ஒரு 10 நாள் கழிஞ்சு திங்கக்கிழமை அன்றைக்கி சாயந்தரம் வந்தாங்க. அவர் மட்டும்தான் வந்தார். ஃபஸ்ட்டு நாள் அவர் மிரட்டினார். இந்த மாதிரி யார் கேட்டு, நான் அன்றைக்கே சத்தம் போட்டல பிரியாணி கடையில் போட வேணானே, நீ யார் கேட்டு போட்ட அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் தொழிலே இது தாங்க, எங்களுக்கு பிரியாணி வியாபாரம் தான் தெரியும், எங்களுக்கு எந்த தொழிலும் தெரியாது. இது போடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இதெல்லாம் ஆகாது, இந்த கோயிலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் கோயிலுக்கெல்லாம் ஆகாது, இங்கெல்லாம் போடக்கூடாது, கலவரம் ஆயிரும், நீ யார் கேட்ட போட்ட, கடை எடுக்கிறியா இல்லை உடைக்கிட்டோமா அப்படின்னாங்க. சரி நீங்கள் உடைங்க, உங்களால் என்ன செய்ய முடியுமா செய்யுங்க, என்ன முடிஞ்சு நானும் பார்க்குறேன், உங்களால் முடிஞ்சு நீங்கள் செய்யுங்க அப்படின்னும். உடனே அவங்க ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வர சொன்னாங்க. பசங்களை ஒரு 4-5 பேர்த்தையும், அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியலைங்க. அவங்க எல்லாருமே மிரட்டினாங்க, கடையெல்லாம் எடுக்கிறியா இல்லையான்னு. நான் சொன்னேன், எல்லா கடையும் எடுக்க சொல்லுங்கள், நான் எடுக்கிறேன். பீஃப் என்ன அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா, நாங்கள் யாரும் கட்டாயப்படுத்தலாம் கூப்பிடல இல்லை, விருப்பப்பட்டவங்க தானே சாப்பிட வர்றாங்க, கொடுக்குறோம். நாங்கள் விருப்பம் வர்றவங்க சிக்கனா பிரியாணியோ என்னென்னு கேட்டுட்டு தான் சாப்பிட்டுட்டு போகிறாங்க, நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொன்னப்போ தகாத முறையாக ஃபஸ்ட்டு பேசினாருங்க. நான் அப்போ வீடியோலாம் எடுக்கல. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. ஏற்கனவே மிரட்டினப்பவும் ரொம்ப சங்கடப்பட்டேன். 2வது தடவை மிரட்டும் போது ரொம்ப மன உளைச்சலானேன். அந்த அன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கிட்டத்தட்ட 6000 ரூபா வேஸ்ட் ஆச்சுங்க. சாப்பாடு எல்லாம் ஃபுட்டே வேஸ்ட் ஆகிடுச்சு. வர கஸ்டமர் எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. ரொம்ப மன உளைச்சலாகிட்டேங்க நான். அப்போ அவங்க சொன்னாங்க, கடை எடுக்கலைனாக்கா இது பெரிய கலவரம் ஆயிரும், இது ஜாதி பிரச்சனை அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போனாங்க. எங்களுக்கு மனம் ரொம்ப சங்கடமாயிடுச்சுங்க. திருப்பி வீடியோ நேற்று நைட்டு போட்டிருக்காங்க, இந்த பீஃப் கடை வச்சாலும் சரி எங்கேயோ போட்டுட்டா போட்டோம், இதெல்லாம் யார் கேட்டாங்க, கேட்கல இல்லை, கடை வச்சு வேணால் இவங்க தொழில் பண்ணிட்டு போகிறாங்க, பீஃப் போட்டாலும் சரி என்ன போட்டாலும் சரி அப்படின்னு. ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் பர்மிஷன் வாங்கி தான் போட்டோம். இவர் தான் சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் ரோட்டில் கடை வச்சதுக்காக மிரட்டிட்டு போகிறாங்க, ஆளுகளை கூட்டிகிட்டு இது கேட்க போனதுக்கு எங்கள் மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் தான் கமிஷனர் பர்மிஷன் எல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் வச்சுருக்கோம். ரோட்டில் இருக்கிறவங்ககிட்ட, கார்பரேஷன்காரவங்ககிட்ட, அந்த தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு தாங்க நாங்கள் தள்ளுவண்டியே வச்சுருக்கோம். நீங்கள் கடை எடுத்து வையுங்க, இல்லை கடை வேறு எங்கேயாவது போடுங்கன்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வசதி இல்லைங்க. ஏன்னா வசதி இல்லாதங்காட்டி தான் தள்ளுவண்டியை வச்சு நாங்கள் அந்த வியாபாரத்தையே பண்ணுறோம். இல்லைங்க, பேசுனாங்க நீங்கள் போட்டுக்கோங்க, நீங்கள் பீஃப் கடையெல்லாம் நாங்கள் போட சொல்ல இல்லை, இட்லி தோசை தானே போட சொன்னோன்னு. அதுக்கு சேர்ந்த ஒரு அம்மா இருக்காங்க, மாற்றி பேசிட்டாருங்க. ஃபஸ்ட்டு அவர் தான் கொடுத்தாருங்க, இப்போ மாற்றி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்கள கவுண்டருங்கிறதுனால மாற்றி பேசுகிறாங்க. அந்த பிரச்சனை அவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அவர் அந்த இடத்துல தப்பிச்சு போயிட்டாரு. கொடுத்தாருங்க, எல்லாம் போட்டுக்கங்க சொன்னாங்காட்டி தான் 10 நாள் பக்கம் போட்டாங்க. இது வேண்டியா நாங்கள் ரோட்டில் வியாபாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் பசங்களாம் பைக்கில் போகும்போது, இந்த கடையெல்லாம் உடைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுங்கிற தகாத வாரிலெல்லாம் பேசிட்டு போனாங்க. சரி பசங்க மிரட்டிட்டு தானே போகிறாங்க, வேறு ஒன்றும் செய்யலாம், நம்மக்கிட்ட நேரடியாக வரும்போது நம்ம நேரடியாக பார்த்துக்கலாம் அப்படிங்கும் போது தான் விட்டோம். இந்த 5ஆம் தேதி சாயந்தரம் ரொம்ப வார்த்தைகள் விட்டாங்காட்டி எங்களுக்கு சங்கட்டமாயிருச்சு. உன்னை யார் கேட்டு நீ பீஃப் போட்ட, உனக்கு யார் இந்த பர்மிஷன் கொடுத்தது, இங்கே வைக்க சொல்லி யார் சொன்னது, அவர் யாருங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு, எங்கள் ஏரியாவில் நாங்கள் கடை போடுறோம், எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதான் நாங்கள் செய்ய முடியும், அவன் சொல்லக்கூடாது இல்லையா, இன்னது தான் போடணும், நீ இட்லி தோசை போடு, மீன் போடு, எல்லாருமே மீன் போட்டிருக்காங்க, சிக்கன் ரைஸ் எல்லா ரைஸும் தான் போட்டிருக்காங்க. எனக்கு பிரியாணி தான் இஷ்டம், எங்களுக்கு பிரியாணி தான் தெரியும், அதனால் அந்த தொழில் தான் நாங்கள் செய்கிறோம். அவன் சொல்கிறதுக்கு ரூல்ஸ் இல்லை இல்லையா, அவங்க அப்படி பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குங்க? முதல்ல பீஃப் என்ன அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? இதுதாங்க எங்களுக்கு அதே இடத்துல வேணும். அவங்க சொல்கிறாங்கக்காகலாம் நாங்கள் பயந்து போகிறதா இல்லைங்க. நாங்கள் எங்கே போட்டிருந்தோமோ அதே இடத்துல எங்களுக்கு திருப்பி கடை வேணுங்க. அவங்கள எங்களுக்கு பாதுகாப்பு மெயினாக வேணுங்க. 2வது அங்கே கடை போடுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் போலீஸ்காரங்க கொடுக்கணுங்க, கமிஷனர். ஆமாங்க, எடுத்துட்டாங்க. எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் பாதுகாப்பு வேணுங்க. எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும். அங்கே கடைக்கு போகிறதுக்கு பர்மிஷன் அவனை அரெஸ்ட் பண்ணணுங்க மெயினாக.
ஏன்னா தகாத முறையில் வந்துட்டு ஒரு லேடிஸ்கிட்டயே ஒரு மரியாதை இல்லாமல் அவன் அவங்ககிட்ட பேசலாம். பணபலம் எல்லாம் இருக்கு. எங்ககிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க. ஏன்னா நாங்களாம் அன்னன்னைக்கு சம்பாரிச்சாதான் எங்களுக்கு எங்கள் குழந்தைங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி அன்னன்னைக்கு இன்னைக்கு நான் சாப்பாடு இந்த கடை போகிறேன்னா கடை போட்ட அன்னைக்கு 3000 ரூபாய் நீங்க லாஸ் ஆச்சு சொல்லிருக்கீங்க. 3000 வந்து பொருளை வித்துட்டு போய்க்கீங்க, இன்னைக்கு வித்துட்டு போயிருக்கீங்க. இல்ல அவங்க சண்டை போட்டாங்க. அவங்க சண்டை போட்டாங்கல்லன்னா சண்டை போட்டதுக்கு அப்புறம் எந்த வியாபாரமே ஆகலைங்க. ஏன்னா பப்ளிக்கார எல்லா கூட்டம் அந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க எத்தனை பேர் நின்று பார்த்துட்டு போனாங்கன்னு. அப்புறம் எப்படி நான் சாப்பிடணும்னு தோணும், எல்லாம் பயந்துட்டு தானே போனாங்க. சரி நைட்டு வரைக்கும் நான் கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் அந்த கடை வச்சுட்டு தான் நான் உட்காந்தேங்க. எந்த வியாபாரமே எங்களுக்கு ஆகலைங்க. சில பேர் வாங்கினாங்க, என்னக்கா பிரச்சனையா என்னக்கா பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரங்கன்னு சொல்லி தான் ரிட்டர்ன் போனாங்க. எங்களுக்கு வியாபாரமே ஆகலைங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கவரில் கட்டி கொண்டு போய் வீசதான். வந்து ஸ்கூல் இருக்கு, கோயில் இருக்கு, அது மாதிரி நீங்க வைக்க கூடாது. மதுபான கடை இருக்கு. அண்ணா ஸ்கூலுக்கும் அதுக்கும் ஸ்கூல் வந்து நாங்கள் சாயந்தர டைம்ல தான் நான் கடை போடுறோம். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடுறோம். கோயில் பார்த்தீங்கன்னா தள்ளி தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் மீன் கடை, ரெண்டாவது ஒரு மீன் கடை, அதெல்லாம் தாண்டி தானே நாங்கள் போட்டிருக்கோம். ஒயின் ஷாப்புக்கும் ரெண்டுக்கும் நடுவில் தானே நாங்கள் வச்சிருக்கோம். யாருக்கும் எந்த பாதிப்பும் நாங்கள் கொடுக்கலன்னா. இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு குடிச்சிட்டு வரவங்களாம் தகராறு பண்ண. இதை நான் பீஃப் கடை போட்டிருக்காங்காட்டி தகராறு பண்ணுறாங்க. இதை மீன் கடையிலலாம் வந்து தகராறு பண்ண மாட்டாங்களான்னா, இல்லை சிக்கன் ரைஸ் கடையிலலாம் போய் தகராறு பண்ண மாட்டாங்களா குடிச்சிட்டு போய்? அப்போ ஏன் லேடிஸ் கிட்ட மட்டும்தான் வருவாங்களா? இவ்வளோ 10 நாள் ஆச்சு, எந்த பிரச்சனையுமே ஏமா கம்ப்ளைண்ட் வரலையேன்னா? எல்லா சாதியினரும் சேர்ந்து தான் ஊர் கட்டுப்பாடு போட்டுருக்கிறதா சொல்றாங்க. அதெல்லாம் அபாண்டமான பொய். நான் யாரும் இதெல்லாம் வந்து சொல்லவே கிடையாது. இவர் தானே தனிப்பட்ட முறையில் வராரு. அதெல்லாம் சும்மா அவங்களுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய ஊர் தலைவர் வந்து திமுகவை சேர்ந்தவர், அவரும் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர், அது இல்லாம இவங்களும் சேர்ந்து தான் முடிவு எடுத்துருக்காங்க. அதான் எல்லாம் அவங்க ஒரே கம்யூனிட்டி தான், எல்லாம் ஒரு கம்யூனிட்டி தான். மற்றபடி எந்த சப்போர்ட்டிங்கெல்லாம் கிடையாது. ஊர் தலை ஜாதிய பாகுபாடு அதிகமா இருக்கு. ஆமாம் நிறைய இருக்குது. வேற என்ன பிரச்சனையும் சந்திச்சிருக்கீங்க? கட்சி தாண்டி உள்ளூர் மக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்களா? அதெல்லாம் இல்லைண்ணா, யாருமே எதுவுமே இல்லைண்ணா. இவர் மட்டும்தாங்க. அவங்க வந்து பேசுறதுக்கே பயப்படுறாங்க. மெயினாக அதுதான் ஊர் மக்கள் பயப்படுறது தான். அவங்ககிட்டலாம் மோதுன்னு நம்மளால் ஜெயிக்க முடியாது, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அவங்க பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. மெயினாக அதான் காரணம். ஊர் கட்டுப்பாட்டுக்கு ஊராட்சி இல்லை, மாநகராட்சி. ஆனால் ஊர் கட்டுப்பாடு அவங்க ஆனால் நாங்கள் போட்டுக்கிறதே ரோட்டில் தானே நாங்கள் கடை போட்டிருக்கோம். பார்க்க போனால் கார்பரேஷன்காரங்க தான் வந்து எங்களை எடுக்க சொல்லணுங்க. அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இவர் வந்து பிஜேபியில் இருக்காங்கிறதுக்காக நம்மளை வந்து மிரட்டலாமா நான் கேட்குறேன். அப்படி பார்த்தா மீன் கடை சொல்லியிருக்கலாம், சிக்கன் ரைஸ் கடை சொல்லியிருக்கலாம். இத்தனை ஐட்டம் விட்டு போட்டு ஏன்னா என்ன மட்டும் டார்கெட் வச்சு வந்து பீஃப் கடை எடு, இதெல்லாம் ஆகாது, கலவரமாகும், அப்படி இப்படின்னு எதுக்கு நான் சொல்லணும்? 2 மீன் கடை இருந்துச்சு, ஒரு மீன் கடை எடுத்து தள்ளி போட்டாங்க, ஒரு மீன் கடை போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் எந்த கடையுமே வராது. ஆனா யார் எந்த கடை போட்டாலுமே நாங்க போறதுக்கு தயாரா தானே இருக்கோம். இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் முடிவு பண்ணிட்டேன்னா. முடிவு பண்ணி தான் நேத்து வந்து நைட் போலீஸ் வந்து வரட்டாங்களா? ஏன் இப்ப வீடியோ எடுத்தீங்க? நீங்க யார் கேட்டு Facebookல எல்லாம் போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இப்ப வந்து போலீஸே மிரட்டிட்டு போறாங்க யாரு கேட்டு வீடியோ போட்டீங்கன்னு. அப்ப இந்த வீடியோ கொண்டு போய் கொடுத்தா யாரு கேட்டு நீங்க எடுத்தீங்கன்னு தான் நான் பதில் வரும். நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குது. எஸ்ஐ சார் வந்துட்டு நீங்கள் யார் கேட்டு அப்டேட் பண்ணீங்க, யார் கேட்டு ஃபேஸ்புக்கில் போட்டீங்க, இது யாருக்கெல்லாம் அமிச்சிங்க, அவங்க பேர் சொல்லுங்கள் அப்படின்னெல்லாம் வந்து சொன்னாங்க. நாங்கள் வந்து எங்கள் சொந்தக்காரங்களுக்கு தான் அமிச்சோங்க, அது பேரெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பலை. எங்கள் சொந்தக்காரருக்கு அமிச்சோம், அவங்க தான் வைரலாக பண்ணாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இல்லைங்க, போலீஸ்கிட்ட போனால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால தாங்க நாங்கள் இப்படி பண்ணோன்னு சொல்லி சொன்னோன்னா. நாங்கள் நேற்று வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஆய்வாளர் வந்து உங்களுக்கு அனைத்து பாதுகாப்பும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. கடையில் இவர் வந்து மிரட்டிருக்காருன்னா அப்புறம் எப்படி பார்க்குறீங்க? அதான் சைன் போடுங்கன்னு சைன் போட சொல்லிண்ணா. நீங்க தான் கடை எடுத்தாச்சு இல்ல, நீங்க இதுக்கு மேல சைன் பண்ணிருங்க, இதோட முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன எழுதி கேட்குறாங்க. பீஃப் கடை அவங்க எல்லா கடை எடுத்தால் நாங்கள் கடை எடுத்துக்கிறோம். நாங்கள் அப்புறம் இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். அது இப்போ கடையில் எடுத்துட்டாங்களா, அதுக்கு ஒரு சைன் போடுறதாமாங்க தனியாக. நைட்டில் வந்து ஒரு எஸ்ஐ வந்து பேசிட்டு ஒரு 12:30 மணி இருக்கும்ண்ணா. 11:45 இருக்கும். அது மாதிரி 11:30 மணி 12 மணி இருக்கும். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.